2026ஆம் ஆண்டு தேர்தலில் தாவேக தலைவர் விஜயின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும், மத்திய அரசு உடனடியாக அமெரிக்காவிடம் பேசி பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும், தேர்தல் வருவதால் புதுசாக எதையோ சொல்வதாகவும் விமர்சித்தார். அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பேக்ட் இருக்கும். இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பாதிக்குங்க. எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஆல்ரெடி நம்ம நாட்டிலேயே ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளால் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த நம்ம மெயினாக இந்தியாவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். மத்திய அரசு உடனடியாக அவங்க கிட்ட பேசி அதை சரி செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். எல்லா தேர்தலும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியா முழுக்க 100% கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அவ்வளோ கரெக்டாக நம்ம தேர்தல் ஆணையம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணோன்னா இந்தியா முழுக்கவே சரியை செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு ஸ்டேட்ல நல்லா இருக்கு, ஒரு ஸ்டேட்ல சரியில்லைன்னா கிடையாது. இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. இது நீதி அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு சரியான முடிவு எடுத்து சொல்லணும். இல்லைன்னா எலெக்ஷன்ல நிற்கிறது எல்லாமே வேஸ்ட்டுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, எவ்ரி திங்.